எங்க அப்பாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி கட்டிட்டு வர சொல்லி சாரி குடுத்துருப்பாங்க. ஆனா, அந்த சாரி பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயப்பட்டு மூச்சு அடைக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவங்க சாரி கட்டுறதே பிடிக்காது. இதனால அந்த பயத்துல இருக்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கால் பண்ணி, "என்ன மேடம் நாங்க அனுப்பிச்ச பொம்மை உங்களுக்கு கிடைச்சதா? பத்தலன்னா சொல்லுங்க" அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு இருக்க நேரத்துல, ஆப்போசிட்லேருந்து எந்த சத்தமும் வராதனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயந்து போயிருவாங்க. அதே நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்களுக்கு எந்த ஒரு பயம் இருந்தாலுமே தைரியத்த உள்ள எடுங்க. பயத்த வெளிய விடுங்கன்னுட்டு" சொல்லுவாங்க. ஆனா அப்பவும் பார்த்தீங்கன்னா, அத சொல்ல கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, அவங்க பயத்த விட்டுட்டு, ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, தேங்க் யூ சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா கல்யாண நாள் நடத்துறதுக்காக சூப்பரா எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதே நேரம் இங்க நம்ம அப்பவும் ட்ரெஸ்ஸோட வந்தது தான். அவங்க அவங்க தங்கச்சியோட வருங்கால மாமியார் பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படின்னுட்டு ஓவரா பேச ஆரம்பிச்சுருவாங்க. எதுக்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, சும்மா சும்மா குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா கல்யாண நாள்ல பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற விதமா அவங்க அப்பாவுக்கு, அவங்க வாழ்க்கையில நடந்தது நல்லது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஞாபகப்படுத்துற விதமா ஒரு பேப்பர பார்த்தீங்கன்னா, அந்த ஷோ நடத்துறவங்க கிட்ட எழுதி குடுத்துருப்பாங்க. ஆனா, அவங்க வீட்லயே ஒரு கேடி தான் இருக்காங்களே! அதாவது அவங்க பெரியம்மாவ பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர மாத்தி வச்சுருவாங்க. இதனால அதுல என்ன எழுதியிருக்கோ, அத படிக்க படிக்க, அவங்க இந்த நிலைமைக்கு இருக்க யாரு காரணம்? எதுக்காக பழசெல்லாம் மறந்து போயிட்டாங்க? எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை ஷோ மூலமா வெளிப்படுத்த, இத பார்த்ததுமே அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயந்து போயிருவாங்க. ஆனா, அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு பயத்த போக்குற விதமா, நல்லா பேசி, புரிய வச்சு, டான்ஸு, ஆட்டம், பாட்டம்ன்னுட்டு சூப்பரா பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட அந்த கல்யாண நாள் விசேஷத்த பார்த்தீங்கன்னா, நல்லபடியா நடத்தி முடிப்பாங்க.